பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது தான். பெரியார் மட்டும் இல்லாமல் போயிருந்தோம்னா இன்னும் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்பவும் வந்து பின்தங்கி இருக்கும். வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு தடையான சங்கிலியாக இருக்கோ அதெல்லாம் உடச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு பெரியார். படிப்பு கொடுக்கலையா, நீங்கள் ஓடி படிங்கன்னு சொல்கிறாரு. மதத்தின் பேரில் அடிமையாக்குறாங்களோ அந்த மதத்தை தூக்கி எறிங்கன்னு சொல்கிறாரு. கடவுளின் பேரால் பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்களோ அந்த கடவுளை தூக்கி எறிங்கன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுடைய முன்னேற்றம் தான் வந்து ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றமும் அந்த நாடுடைய முன்னேற்றமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெண்கள் வந்து தனித்துவமாக அவங்களுடைய சொந்த காலில் நிற்கணும். படிப்பின் மூலயமா மட்டுமே தான் வந்து அவங்க சொந்த காலில் நிற்க முடியும். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. யாருமே இல்லைனா கூட நான் இருக்கேன், எனக்கான கல்வி இருக்குது அப்படின்ற ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு பெரியார் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போ பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை இல்லைன்னு சொன்ன விஷயத்த வந்து அவர் உடச்சி எரிஞ்சிருக்காரு. பெரியாருன்றது வந்து அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இன்னமும் பெரியாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா அவருடைய சித்தாந்தங்களும் அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளோட வலிமை வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் இருக்குது தான் அதோட பெரிய பெரிய காரணமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்.